வணக்கங்க. ஹரக் செல்லுங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, உத்தரப்பிரதேசில வந்து டிஎல் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருந்துட்டு இருக்குங்க. பிரைமரி ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல நடந்த ஒரு பயங்கரமான இன்சிடென்ட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேசில வந்து ஹத்ராஸ் இடத்துக்கு பக்கத்துல அ ரஷ்கவன் அப்படி சொல்லி ஒரு சின்ன ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல வந்து டிஎல் பப்ளிக் ஸ்கூல் அப்படி சொல்லி ஒரு பிரைமரி ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. போர்டிங்கோட இருக்குது, நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து டிஎல் பப்ளிக் ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் வந்து படிச்சிட்டு இருக்கான், செகண்ட் ஸ்டாண்டர்ட். அந்த பையன் பேர் வந்து கிருத்தார்த். அந்த பையன் வந்து மண்டே அன்னைக்கு, அதாவது இந்த மாதம் வந்து 23 அன்னைக்கு, மண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து, அந்த கிருத்தார்த்தோட அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது 5 மணிக்கு காலையில். என்னென்னா, உங்கள் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்குது, உடம்பு சரியில்லை சீரியஸாக இருக்குது ஏதோ சொல்லி அந்த டைரக்டர் வந்து, அந்த ஸ்கூலோட டைரக்டர் தினேஷ் அப்படிங்கிறவர் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி சொல்கிறார், இன்ஃபார்ம் பண்ணுறார். சொன்ன உடனே சின்ன பையன் உடம்பு சரியில்லைன்னா உடனே பேரண்ட்ஸ் பார்க்கறதுக்காக அந்த ஸ்கூல் வந்து இவங்க வீட்டிலேருந்து, அதாவது அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி வில்லேஜில் தான் அவங்க வீடு இருக்குது. அந்த பையனோட அம்மா, அந்த பையன்லாம் வசிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து நாய்டாவில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். இது வந்து நேட்டிவ் ஒரு வில்லேஜ். அந்த 6 கிலோமீட்டர் தள்ளி தான் ஸ்கூல் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோன் வந்தோன்னா பையனுக்கு உடம்பு சொல்லி சின்ன பையனை உடனே கிளம்புறாங்க. கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப என்ன பண்ணி திருப்பி ஒரு கால் வருது. என்ன கால் வருதுன்னா, இல்லை உங்கள் பையனுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊர் சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல் நான் கூப்பிட்டு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருது. சரின்னு சொல்லி திரும்ப வந்து இவங்க போயிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் ஃபோன் வருது. ஃபோன் வந்து, இல்லை ரொம்ப சீரியஸாக இருக்கா, நான் ஆக்ராவுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் உங்கள் பையனை அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாரு. இவங்க அப்பாவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. உடனே திரும்ப அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு அந்த டைரக்டர், ஸ்கூலோட டைரக்டருக்கு. அவர் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. இவர் அதுக்குள்ளே இவங்க காரில் போயிட்டு அந்த கார், அந்த ஸ்கூல் அந்த டைரக்டரோட காரை கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டே போய் ஒரு இடத்துல போய் அந்த காரை மறித்து நிறுத்தி என்னன்னு எது சொல்லி விசாரிக்கிறப்ப அவங்க பையன் வந்து இறந்து போய் அந்த காரில் வந்து இருக்கிறான். அந்த பையனோட ஸ்கூல் பேக்லாம் இருக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க. பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபோன் வருது. அப்பா கிளம்பி போகிறாங்க, அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாம் கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப இது மாதிரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சுத்த விட்டுருக்கிறாரு அந்த ஆள். அந்த டைரக்டர் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் வந்து 1.5 மணி நேரம் அங்கே வா இங்கே வான்னு சொல்லி ஃபோன் பண்ணி டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். வேணும்னே அலக்கழிச்சிருக்கிறான். இவங்க அந்த காரை கண்டுபிடிச்சனாலும் ஃபாலோ பண்ணி போய் பிடிச்சோன்னா அந்த பையனை பார்த்து ரொம்ப இதாச்சு. என்னன்னு சொல்லி அப்புறம் ஜனங்கள்லாம் சேர்ந்து காரெல்லாம் உடச்சிருக்கிறாங்க. பிடிச்சிட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி எங்கள் அப்பா வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டார். போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் வந்து எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கொடூரமாக நடந்திருக்குங்க. இப்படிலாம் நடக்குமான்னு ரொம்ப 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 பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, அந்த பையன் வந்து 22 அன்னைக்கு இவங்க வந்து இவங்க அப்பா வந்து நாய்டாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில். அங்கே வந்து கொரோனா டயத்தில் என்ன ஆயிருக்குன்னா, கொரோனா டயத்தில் ரொம்ப வந்து லாக்டவுன் அப்பெல்லாம் இருந்தது போச்சுன்னொன்னே சொந்த ஊருக்கு அமிச்சிடலாம் சேஃப்டியான்னு சொல்லிட்டு ஒய்ஃபையும் பையனையும் சொந்த ஊருக்கு அமிச்சிட்டு ஒரு சின்ன வில்லேஜ் அமிச்சிட்டு அங்கேருந்து என்ன பண்ணால், அந்த ஊர்லேருந்து ஒரு பையன் படிப்புக்காக ஒரு 6 கிலோமீட்டர் தூரில் ஒரு வந்து ஸ்கூல் வந்து பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, டிஎல் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு. சரி, அந்த ஸ்கூலில் போட்டுடலாம். 5th வரைக்கும், அது 8th வரைக்கும் இருக்குது. சரி, 5th வரைக்கும் அவங்க படிக்கட்டும், நல்ல ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் நல்லா கிடைக்கும், டிசிப்ளின் இருக்கும், நல்ல ஒரு பப்ளிக் ஸ்கூல்லாகவே நல்ல எல்லாமே நல்லா கிடைக்கும், நல்லா படிப்பாங்க, நல்லா இதெல்லாம் கிடைக்கும் சொல்லி அவருக்கு வந்து அங்கே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 5th அப்புறம் சிட்டியில் போய் நம்ம வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கலாம் சொல்லி அந்த ஸ்கூலில் வந்து சேர்த்துக்காரு. நல்ல ஃபவுண்டேஷன் டிசிப்ளின் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாருங்க. அங்கே வந்து ஒரு 600 பசங்க, ஒரு 600 பசங்க கேர்ள்ஸு பாய்ஸ்லாம் படிக்கிறாங்க அங்கே. இந்த பையனை வந்து ஹாஸ்டலில் போட்டுருக்குறாங்க. 3 வருஷமாக ஹாஸ்டலில் இருந்திருக்கான் அந்த பையன். ஹாஸ்டலில் போட்டு படிச்சுட்டு இருக்கான். ஏன்னா டெய்லி ஸ்கூலுக்குமே வேணும் போகும், கஷ்டமாக இருக்கும், அங்கேயே நல்லா பழக்க வழக்கெல்லாம் வரும்னு சொல்லி விட்டுருக்குறேன். காலையில் 23 அன்னைக்கு மார்னிங் என்ன இருக்குன்னா, அந்த ஸ்கூலில் காலைல யோகா இது மாதிரிலாம் சொல்லி தருவாங்க போல இருக்குது. அதனால் காலைல ஒரு 5 மணி போல் யோகா டீச்சர் வந்து பசங்களை எல்லாம் கூப்பிட்ருக்காங்க, யோகா கிளாஸ்க்கு வந்துருக்குறாங்க. அப்போ வந்து இந்த பையன் வந்து வரலன்னொன்னே எங்கே காணோம், கிருத்தார்த்தை காணோம்னு சொல்லி பார்த்தா அவன் பெட்டில் படுத்துருக்குறான். படுத்திருந்தோன்னே ஒரு மாதிரி அப்படியே ஆடாம படுத்திருந்தோன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, அவர் இந்த டைரக்டருக்கு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவர் ஹாஸ்பிட்டலில் அப்படிலாம் உடனே குழந்தைய தூக்கிட்டு காரில் போட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அவர் தான் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அவரே தான் இன்ஃபார்ம் பண்ணான்னு சொல்கிறாங்க. சில இதில் வந்து இந்த ஸ்கூல்லேருந்து வேற ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. எது கரெக்டுன்னு தெரியல, ஆனால் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் பிடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறானுங்கன்னா,
அந்த ஸ்கூலில் வந்து நடத்தியிருக்கிறாங்க. அவங்க ஸ்கூலில் வந்து நல்லா வளர்ச்சி அடையணும், நம்பர் 1 ஸ்கூல் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய கடன் வேறு, பேர் புகழும் நல்லா பெருசாக வரும், நம்பர் 1 ஆகணும் அப்படின்னு கடன்லாம் வேறு இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலியில் முடிவு பண்ணி இவரோட இந்த டைரக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அப்பா இருக்கிறாருல, அவர் வந்து இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பில்லி சூனி இதுல ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். அது மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம அதுலலாம் ரொம்ப நம்பிக்கை உள்ளதுனால அது மாதிரி ஒரு நரபலி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கூல் வந்து நம்பர் 1 ஆகிடும், அப்படி பண்ணலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி யாரை நரபலி கொடுக்குறதுனா பசங்க இருக்காங்க, சின்ன பசங்க. இதுலேருந்து ஒருத்தரை வந்து நரபலி கொடுத்தா கண்டிப்பாக நம்பர் 1 ஆகிடும், நல்லா எல்லா பிரச்சனையும் தீந்துடும், ஸ்கூல் ரொம்ப சக்ஸஸாக எல்லாரும் ரொம்ப பேரும் புகழும் கிடச்சி நம்ம அப்படியே பண்ணிடலாம் சொல்லி பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பையனை வந்து 6ஆம் தேதி, இந்த மாதமே 6ஆம் தேதி நரபலி கொடுக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. கழுத்தை நெரிச்சி பண்ணலான்னு பண்ணுறப்ப அந்த பையன் ரொம்ப கத்த ஆரம்பித்தோன்னே விட்டுடுறாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக பின்னாடி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அதுக்கப்புறம் நியூஸ் போலீஸ் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க கழுத்து கொஞ்சம் எலும்பு வந்து கொஞ்சம் லேசாக வந்து ஏதோ டேமேஜ் இருக்குதுன்னு சொல்லி போலீஸில் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்கன்னு சொல்லி அப்புறமா போலீஸ் இப்போ சொல்கிறாங்க. அது எப்படி இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல, அவன் நடந்திருக்கு. ஸோ மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பையனை என்ன பண்ணிக்கிறாங்க, 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 12 மணிக்கு இந்த இது மாதிரிலாம் பூஜை இது மாதிரிலாம் 12 மணிக்கு தானே பண்ணுவாங்க, பேய் பிசாசு வர்றது போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த பில்லி சூன்யம் வைக்கிறலாம் நடுராத்திரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதாவது ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு, அதாவது திங்கக்கிழமை வெடிகாத்தாலும் வச்சுக்கலாம், 12 மணிக்கு என்ன பண்ணுறது, பையன் தூங்கிட்டு இருக்கான் பாவம். அந்த தூங்கின குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அங்கே இந்த பிரின்சிபலை யாராவது தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போகிறப்ப இதுக்கு வந்து 2 டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா, அவனுங்க காவல் இருக்கிறாங்க, யாராவது வராங்களா போகிறாங்களா, மற்ற டீச்சர்ஸ் யாராவது இருக்காங்கன்னு சொல்லி தூக்கிட்டு போய் அதுக்குன்னு உள்ள இடம் ஒன்று 2nd ஃப்ளோரில் அந்த பையன் ஹாஸ்டல் ரூமு 2nd ஃப்ளோர்லேருந்து தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து இதுக்குன்னு வந்து அந்த இடம் வச்சுக்கிறாங்க. அந்த கயிறு, சாவி, அப்புறம் ஏதோ படம், பூஜை சாமான் அப்படிலாம் வச்சு எல்லாம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த பையனை தூக்கிட்டு போகிற சமயம் அந்த பையன் முழிச்சிடுறான். அவன் பாடு அழ ஆரம்பிச்சார் சத்தம் போட்டு. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, திருப்பி வந்து ஃபஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகும், இதுவும் ஆகிடும்போது பயந்து போய் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து என்ன பண்ண வச்சு, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வச்சு அந்த பையன் குழந்தையோட சொல்கிறதுக்கே வாய் வரலைங்க எனக்கு, அந்த குழந்தைய வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கானுங்க. அட்டாப்சியில் வந்து சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கழுத்து நெரிச்சு மூச்சு திணறி அந்த கழுத்து எலும்புகள்லாம் உடஞ்சி அந்த குழந்தை இறந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி அட்டாப்சி ரிப்போர்ட்டு வந்திருக்குது. சொல்கிறப்பே நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நிறைய இன்சிடென்ட் இது மாதிரி சொல்கிறப்ப இது மாதிரி இன்சிடென்ட் தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி நினச்சி கொலை பண்ணிட்டாங்க. எப்படி இது கொலை பண்ணி எப்படி தப்பிக்கிறான் பிளான்னா, இது மாதிரி குழந்தைய எடுத்துகிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறேன், இங்கே போய் சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே டாக்டர்ஸை சரி கட்டுறாங்களா என்ன பண்ணுறாங்களோ தெரியல, பார்த்துட்டு இது மாதிரி குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா பேரண்ட்ஸ் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இல்லை எப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல் நடத்துறதுக்கு இல்லீகலாக நடத்திருக்காங்க. ஹாஸ்டல் நடத்துக்கு பர்மிஷன் வாங்கல, ஒன்றுமே வரல, இவங்களே ஹாஸ்டல் நடத்திருக்கிறாங்க. அதே மாதிரி 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இவங்க 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் நடத்திருக்கிறாங்க. இவ்வளோ அட்டூழியம் பண்ணி ஃப்ராடு பண்ணி நடத்திருக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாமல் பாவம் பசங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி பக்கத்து கிராமத்தில் நம்மளும் பசங்க நல்லா படிக்கணுமே போகணும்னு சொல்லி ஒரு நாள் சிபிஎஸ்சி சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம் நல்லா பசங்க நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க போகிறாங்களே படிக்கலாம் சொல்லி சேர்த்துக்கிறாங்க. இவங்க அப்பாவும் இதே மாதிரி வந்து கிராமம் இருக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 5th அப்புறம் வேறு ஸ்கூல் மாற்றலாம்னு போயிருக்கிறார். இது கேள்விப்பட்டவொன்னு எப்படி இருக்கு, அவங்க அப்பா வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு தூக்கில் தான் போட்டாகணும். இது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி எனக்கு ரொம்ப இதுக்கெல்லாம் பிளாக் மேஜிக்கில் பண்ணியிருப்பாங்க நம்பிக்கையில் வேறு ஏதோ காரணம் இருக்குது, கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தூக்கில் தான் போட்டாலும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. என் குழந்தை போச்சுன்னா அவ்வளோ அழறாரு, அவ்வளோ பண்ணுற வேதனைப்படுறாரு, அவ்வளோ அழகாக அதெல்லாம் நம்ம அப்பா வேதனைப்படுறாரு போகிறா அம்மா பண்ணுறாங்க தான் நம்ம அவங்க அம்மா சொல்கிறாங்க புல்டோரஸை வச்சு ஸ்கூலையே உடைக்கணும், ஏற்றி ஸ்கூலையே உடச்சிடணும் அப்படின்றாங்க. அவ்வளோ ஆத்தமாக ஒரு பையன் படிக்கிறதுக்காக 2 வயசு குழந்தைய அமைச்சுது 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை அமைச்சிருக்கிறாங்க. இப்போ படுவாவிங்க அவனுங்க நல்லா முன்னேறணும்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து நரபலி கொடுத்து இதெல்லாம் இந்த காலத்தில் இன்னும் மூட நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. அதான் இப்போ நம்ம முன்ன கூட வந்து லாஸ்ட் இயர் என்னவோ கேள்விப்பட்டோம், கேரளாவில் கூட மாதிரி நடந்து சொல்லி 2 லேடிஸை வந்து நரபலி கொடுத்து நல்லா வெட்டிலாம் போட்டுட்டாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம், நியூஸ் வந்தது. அதே மாதிரி வந்து 4 வயசு குழந்தை 7 வயசு குழந்தைய வந்து இதே வந்து அம்மாவும் பொண்ணும் வந்து உத்தரப்பிரதேஷ்லேயே வந்து நரபலி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. இது மாதிரி நிறைய வந்து கேரளா இல்லாமல் மத்திய பிரதேஷ், பீகார் இது மாதிரி இடத்துல உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து ரொம்ப மூட நம்பிக்கை வந்து இது மாதிரிலாம் வந்து பண்ணால் நரபலிலாம் கொடுத்தா நல்லா வரலாம் போகலாம் சொல்லி மந்திரவாதிங்க அவங்களாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இவங்க மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த காலத்தில் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க.
இல்லை இவனுங்க ஸ்கூல் நல்ல பேர் வரும் நல்ல வரும்னு சொல்லி பண்ணோன்றாங்களே, அது எப்படி போலீஸில் மாட்டிக்காமல் இருக்க முடியும்? இப்போ போலீஸ் இப்போ எல்லாமே போச்சு, ஸ்கூலை மூடிட்டு எவ்வளோ அசிங்கம் எல்லாம் இருக்கிறத வச்சாச்சும் எதாவது வாழ்ந்துருக்கலாம். இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து இப்போ கூட நிறைய இது படிக்கிறோம், ஒரு டீச்சர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனால் கூட பசங்க போகக்கூடாதுன்னு அவ்வளோ அழகாங்க, அவ்வளோ இது பண்ணுறாங்க. டீச்சர்லாம் அவ்வளோ டெடிகேஷனோட அவ்வளோ தான் பசங்களுக்கு பாடம் எடுத்து முன்னேறணும்னு சொல்லிடுது. இப்போல்லாம் பார்த்தா எல்லாம் வியாபார மயமானதுனால பணம் சம்பாதிக்கணும் அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும், இந்த ஸ்கூல் இன்னொரு ஸ்கூல் நம்ம ஸ்கூல் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வியாபாரத்தனமாக ஆகி போய் நல்லா பணம் தான் முக்கியமாகுது. இப்போ இவனுங்களும் அப்படி தான் நல்ல படிப்பு கொடுக்கணும், அது போகணும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வரணும் போகணும், நல்லா சம்பாரித்து பெரிய வரணும் போகணுன்னு சம்பாதிக்கிறதுக்கு ஸ்கூலே ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி நிறைய வந்து ஃபீஸு வாங்கி அப்படி வாங்கி நிறைய ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேருந்து அந்த ஸ்கூல் பெரிய ஸ்கூலாக சொல்லி சேர்க்க போவோம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே வந்து நைட்லாம் தங்கிட்டு கூட அப்ளிகேஷன் வாங்கி ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அது மாதிரி இப்போ வந்து பெரிய ஸ்கூல் ஆக்கணும், பேர் வரணும் போகணும் அப்படி தான் எல்லாமே நினைக்கிறாங்க. அது மாதிரி நினச்சி அது மாதிரி பிறகு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வரணும் சொல்லி மூட நம்பிக்கையில் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய வந்து பழி கொடுத்து இதுக்கப்புறமும் ஒரு குழந்தைய பழி கொடுத்தலான்னு அவங்க இப்போ இல்லை விசாரணையில் வந்திருக்குது. திருப்பி இன்னொரு குழந்தைய பழி கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது நியூஸு. அந்த குழந்தை வந்து இப்போ அரசால் தப்பிச்சிக்கிச்சு. இது மாதிரி நம்பி பேரண்ட்ஸ்லாம் ஒரு எதில் இப்போ குழந்தையெல்லாம் வந்து பாலியல் பலாத்காரம் ரொம்ப நடந்துட்டு இருக்குங்க. சின்ன அன்னைக்கு கூட 10 மாதம் குழந்தைக்கு இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி நான் நியூஸ் படித்தேன் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. அது மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து பிறந்த குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரைக்கும் ஒரு கொடுமை நடந்துகிட்ருக்கு. இன்னொரு ஸ்கூலுக்கு அமிச்சா அங்கேயும் டீச்சர்ஸ் அது இதுன்னு சொல்லி பாலியல் வன்கொடுமை நிறைய நடக்குது, நியூஸ் வந்துட்டுருக்கு. இதே மாதிரி நரபலி வேற ஒரு பக்கம் நடக்குது. என்னதான் போகிறது, இப்படி தான் வாழறதுனே புரியல. படிக்க அனுப்புனா வேலைக்கு போக முடியல, இப்போ எல்லா இடத்தையும் நடந்தால் என்னதான் ஆகுது? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சட்டத்திட்டம் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. இது மாதிரி இந்த அரப் கண்ட்ரிலாம் இருக்கிற மாதிரி இது மாதிரி சின்ன தப்பு நடந்தாலும் உடனே வந்து தூக்கு தண்டனை மரண தண்டனை கொண்டு வந்தால் தான் எல்லாமே பயந்து ஒழுங்காக இருப்பான். இல்லைன்னா எப்படியோ போய் சட்டத்தில் உள்ள ஓட்டையை பண்ணி பணம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியா தப்பிச்சிடலாம் எப்படியா வந்துடலாம் சொல்லி நினைக்க ஆரம்பிக்கிறனால தான் இப்படி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லை. இல்லைன்னா சட்டம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரொம்ப கொடுமையாக இருந்ததுன்னா தப்பு செய்கிறவங்களுக்கு ரொம்ப பயப்படுவான். 1000 தப்பு நடக்கிற இடத்துல ஒரு தப்பு தான் நடக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் அதெல்லாம் பார்த்து முதல்ல அதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுத்து போனால் அந்த குழந்தை போயிட்டான் அந்த ஃபேமிலிக்கு என்ன சொல்லுங்க பார்ப்போம். அந்த குழந்தைய வளர்த்து எவ்வளோ கனவுல வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் நடக்கணும்னு நினச்சிக்கிறார் அந்த அப்பா அவங்க பையனை. அது மாதிரி ஏகப்பட்ட கனவுகளோட பசங்களை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கணும்னு நினச்சி வராங்க. இது மாதிரி போனதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி பண்ணி தண்டனை கொடுத்து என்ன நடந்து போச்சோ ஃபர்தராக ஃப்யூச்சரில் நடக்கூடாதுக்கு என்ன பண்ணணும் அதை வந்து கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் பண்ணி நம்முடைய அந்த இது வந்து சட்டத்திட்டத்தை மாற்றி அந்த இதுக்கெல்லாம் வந்து முக்கியமாக அந்த கொலை நடந்தது போச்சு எந்த விதத்தில் நடந்தாலும் அதுக்கு கடுமையான வந்து தண்டனையை கண்டிப்பாக வந்து கொண்டு வரணும். அப்போ தான் பாருங்கள் அந்த கொல்கத்தா கேஸ்லேயே வந்து இன்னும் வந்து போயிட்டுருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்க முடியாமல் கேஸ் போயிட்டே இருக்கு, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.